அனைவருக்கும் வணக்கம். நம்ம செமிஃபைனல் மேட்சை நோக்கி நகர்ந்திருக்கிறோம். லீக் ஸ்டேஜ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சூப்பர் 8 முடிஞ்சிருச்சு. 4 டீம்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா, ஆப்கானிஸ்தான், இந்தியா, இங்கிலாந்து. அந்த வகையில் ஜூன் 27 6 மணிக்கு செமிஃபைனல் 1 சவுத் ஆஃப்ரிக்கா வர்ஸ் ஆப்கானிஸ்தானுடைய முதல் மேட்ச் செமிஃபைனல். இதில் வின் பண்ணுற டீம்ஸ் ஃபைனலுக்கு போயிடுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தானுடைய மேட்ச் மார்னிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 27 ஜூன். அதோடைய ஃபேண்டசி ஃபுல் டீம் ப்ரெடிக்ஷன் நம்ம பார்ப்போம். உங்களோட சேர்ந்து இந்த டீம் ரிவ்யூவும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இதில் சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா, ஆப்கானிஸ்தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கே தெரியும், சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி செமிஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அன்பீட்டன். பட் கொஞ்சம் லக் அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு பார்க்கும் பொழுதும் செமிஃபைனல் வரைக்கும் வருவாங்க. சூப்பர் 8, குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல் இந்த மாதிரி நாக் அவுட்டில் வரும்போது லாஸ் ஆயிருக்காங்க. பட் இந்த தடவை அவங்க வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஆப்கானிஸ்தானியம் நம்ம நார்மலாக எடுத்துக்க முடியாது. இதுவும் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் சைட். ஒரு பேட்ஸ்மேனில் ஒரு 3 பிளேயர் நல்லா விளையாடுறாங்க. ஸோ தொடர்ந்து கிளிக் பண்ணி தான் இவங்களும் செமிஃபைனல் வரைக்கும் உள்ளே வந்திருக்காங்க. நம்ம இந்தியா கிட்ட மட்டும்தான் தோற்றுருக்காங்க சூப்பர் 8ல். மற்ற 2 டீம் ஆஸ்திரேலியாவை அடிச்சிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவை வின் பண்ணுறது ஈஸியான டாஸ்க் இல்லை. அதே ஆஸ்திரேலியாவை வின் பண்ண இந்த ஆப்கானிஸ்தான் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் செமிஃபைனல், ஃபைனல் தோக்கிற டீமா இருந்த சவுத் ஆஃப்ரிக்கா என்ன வேணாலும் நடக்கலாம். பட் இங்கே வின்னிங் ப்ராபபிலிட்டி 72% கொடுத்துருக்காங்க. இங்கே 28% கொடுத்துருக்காங்க. நம்ம யூஎஸ்ஏ பற்றியும் பேசுவோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நல்ல டீம். பட் கேப்டன் ஏரன் ஜோன்ஸ் மாறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க. ஸோ பழைய கேப்டன், ஒரிஜினல் கேப்டன் இருந்தால் மேபி வின் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா, ஆப்கானிஸ்தான் ரெண்டுமே ஒரு ஈக்குவலாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆப்கானிஸ்தானும் செமிஃபைனல் முதல் தடவை உள்ளே வந்திருக்காங்க. அவங்களோட இன்டென்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா நிறைய மேட்சஸ் கேம் கைவிட்டு போகும், திரும்ப கேமுக்குள்ளே வருவாங்க, கைவிட்டு போகும், ஸ்ட்ரகிள் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இவங்களெல்லாம் வின் பண்ணிட்டு தான் ஆப்கானிஸ்தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ 2 பேரும் நம்ம பார்க்கலாம். மேட்ச் நம்பர் 53 தேர்ஸ்டே ஜூன் 27 காலை 6 மணிக்கு இந்த மேட்ச். நம்ம இந்தியாவுடைய மேட்ச் இரவு 8 மணிக்கு இந்த மேட்ச். இது பிரெயின் லாரா ஸ்டேடியம். இந்த பிரெயின் லாரா ஸ்டேடியம் உங்களுக்கு நன்றாக தெரிஞ்ச ஸ்டேடியம். ஆல்ரெடி இங்கே நிறைய மேட்சஸ் நடந்திருக்கு. இந்த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா பிரெயின் லாரா ஸ்டேடியத்தில் உள்ள விக்கெட் பேட்டிங்கிற்கு எளிதான ஒன்றாக இருக்காது. இருப்பினும் நடுப்பகுதியில் நேரத்தை செலவிடக்கூடியவர்கள் இந்த பாதையில் ரன்களை எடுக்க முடியும். ஸோ மிடில் ஆர்டர்ஸ் நல்லா பேட் பண்ணுவாங்க இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இருப்பினும் டெக் அடிக்கக்கூடிய பந்து வீச்சாளர்கள் ஆடுகளத்திலிருந்து போதுமான ஆதரவை பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கோர் கார்டில் பார்ப்போம். இந்த லாரா ஸ்டேடியம் இதில் ஒரு ஆவரேஜ், ஒரு இன்ஃபர்மேஷனல் பர்பஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 130, செகண்ட் இன்னிங்ஸ் 121 ஆவரேஜ் ஸ்கோர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 3, ரெண்டாவது இன்னிங்ஸில் 2 அண்ட் ஆவரேஜான 6 2 இன்னிங்ஸ்லையுமே 1 அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 8, செகண்ட் இன்னிங்ஸ் 5 விக்கெட் லாஸ். பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸில் 39, இரண்டாவது இன்னிங்ஸ் 35 அண்ட் போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸில் 45, ரெண்டாவது இன்னிங்ஸ் 42 அண்ட் ஃபாஸ்ட் முதல் இன்னிங்ஸ் 13, ரெண்டாவது இன்னிங்ஸில் 36 அண்ட் ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ் 31, இரண்டாவது இன்னிங்ஸ் 1. பிலோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 150 ரன்களுக்கு குறைவா 5 முறையும், 150 129 குறைவா இதுவும் இல்லை, 170 189 எதுவும் இல்லை. அபவ் 190 190களுக்கு மேல் 2 முறையும் இன்னிங்ஸ் நடந்திருக்கு. இதில் சவுத் ஆஃப்ரிக்கா, ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் விளையாடிருக்காங்க. 2ல் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணியிருக்காங்க, ஆப்கானிஸ்தான் வின் பண்ணல. பட் இப்போ இருக்கிற ஃபார்ம் அவங்க வேற மாதிரியான ஃபார்மில் இருக்காங்க. இந்த ஸ்கோர் கார்டு தாங்க நம்ம கை கொடுக்கும். இந்த ஸ்கோர் கார்டு 4 மேட்ச் நடந்திருக்கு. 5வது மேட்ச் செமிஃபைனல். இதை டீட்டெயிலாக நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இந்த டீட்டெயில் தான் நமக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும். முதல் இன்னிங்ஸ் முதல்ல பார்ப்போம். முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட்டுகள். இந்த ஜூன் 14 10 விக்கெட்டுகள், ஜூன் 15 10 விக்கெட்டுகள், ஜூன் 17 10 விக்கெட்டுகள். ஸோ முதல் இன்னிங்ஸில் விக்கெட் நிறையா விழுது. எல்லாமே வெஸ்ட் இண்டீஸும் 9 விக்கெட்டுகள் ஆவரேஜாக ஆல் அவுட் ஆகுறாங்க அப்படின்றது தெரியுதா? அப்போது ஃபஸ்ட்டு போலிங் அப்போ நம்ம நிறைய பேரை பிக் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஸ்கோர் கார்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு போலிங், இந்த ஸ்கோர் கார்டு ஹிஸ்ட்ரி தான் நமக்கு ரிப்பீட் ஆகும். ஃபஸ்ட்டு போலிங்கில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம போலர்ஸை பிக் பண்ண வேண்டியது அவசியம். ஃபேண்டசி டீம் பாயிண்ட்ஸ். சரி, ரெண்டாவது இன்னிங்ஸ் பார்ப்போம். ரெண்டாவது இன்னிங்ஸில் நியூசிலாந்து 9 விக்கெட்,
ஆப்கானிஸ்தான் விளையாடி இருக்காங்க இதே கிரவுண்டில் 3 விக்கெட், அண்ட் நியூசிலாந்து 1 விக்கெட், அதுக்கப்புறம் நியூசிலாந்து 3 விக்கெட். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்டுகள் விழலைன்றது தான் நமக்கு இங்கே ஆவரேஜாக தெரியுது. இந்த செகண்ட் இன்னிங்ஸ் நம்ம தெளிவாக பார்ப்போம். 79 for 3, 41 for 1, 101 for 3 இப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே டீட்டெயிலாக நமக்கு தெரிய வர விஷயங்கள். ஸ்கோர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 149, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 95, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 78, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 40. ஸோ நல்ல டீம் விளையாடும் போது ஒரு 140 ரன்ஸ் வந்து வருது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில், ஒரு 140 ரன்கள் வருதுன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 136 அண்ட் ஆப்கானிஸ்தான் 101க்கு 3. இங்கே பாருங்க 15 ஓவரில் 101 ரன்கள் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே 79 ரன்கள் 3 விக்கெட், 12 ஓவரில் 79 ரன் அடிச்சிருக்காங்க. இங்கே 5 ஓவரில் 41 ரன் அடிச்சிருக்காங்க. பட் 1 விக்கெட், 3 விக்கெட்ஸ் விழுது. ஸோ இதுதான் நம்ம ஸ்கோர் கார்டு. ஸோ அப்போ பேட்டிங் வந்து நல்லா இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. போலர்ஸ் வந்து கம்மியாக எடுக்கணுன்றதும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இதுதான் இந்த ஸ்கோர் கார்டில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் போலிங் நல்லா எடுக்கணும், செகண்ட் பேட்ஸ்மேனில் டாப் ஆர்டர் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கோர் கார்டோடைய சம்மரி. ஆப்கானிஸ்தானுடைய பாசிபிள் பிளேயிங் 11: ரஹ்மத்துல்லா குர்பாஸ், இப்ராஹிம் சத்ரான், குலாபுதீன் நெய்ப், அஸ்மத்துல்லா ஓமர்சாய், முகமது நபி, கரீம் ஜானட், ரஷீத் கான், கரோட்டே, நூர் அகமது, நவீனுல்லா அண்ட் ஃபஸ்லாக் ஃபரூக்கி. இப்போ ஃபஸ்ட்டு போலிங் ஆப்கானிஸ்தானாக தான் நம்ம யாரெல்லாம் பிக் பண்ணலாம். டிஃபால்ட்டாக வந்து நவீனுல்லா, ஃபரூக்கி, ரஷீத் கான் அண்ட் நூர் அகமது, இந்த 4 பிளேயர் வந்து மஸ்டாக இருப்பாங்க. ஸோ போலிங்கை பொறுத்த வரைக்கும். அப்படியே ஆப்கானிஸ்தான் செகண்ட் பேட்டிங் வருதுன்னா இந்த ரஹ்மத்துல்லா குர்பாஸ் இவர் வந்து இன்ஜுரி ஆகிட்டாரு, விளையாட வரான்றதை பார்க்கணும். ஸோ இவர், அப்புறம் இப்ராஹிம் சத்ரான் அண்ட் குலாபுதீன் நயப். ஸோ இந்த 3 பிளேயர் வந்து மஸ்டாக இருப்பாங்க. டோட்டலாக ஒரு 7 பிளேயர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு போலிங் படுற பட்சத்தில். ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்தால். இங்கே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பாசிபிள் பிளேயிங் 11: ரீசா ஹென்ட்ரிக்ஸ், குவிண்டன் டிகாக், ஏடன் மார்க்ரம், ஹென்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், ட்ரிஸ்டன் ஸ்டப், மார்க்கோ ஜான்சன், கேசவ் மகாராஜ், கேசிகோ ரபாடா, ஆண்ட்ரிக் நார்ஜா, டபிரா ஷம்ஷி. இப்போ இதே சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் போலிங் அப்படின்னா இதே ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆண்ட்ரிக் நார்ஜியா, ரபாடா, ஷம்ஷி, கேசவ் மகாராஜ் அண்ட் மார்க்கோ ஜான்சன். இந்த 2 பிளேயர்லேருந்து நம்ம ஒரு பிளேயரை சூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குவிண்டன் டிகாக், ஏடன் மார்க்கரம், அதுக்கப்புறம் கிளாசன். ஸோ இந்த 3 பிளேயர் வந்து நம்ம மஸ்டாக எடுத்துப்போம். இந்த 3 பிளேயர், இங்கே ஒரு 4 பிளேயர், 7 பிளேயர் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா செகண்ட் பேட்டிங் வரும்போது பேட்ஸ்மேன் வந்து டாப் ஆர்டர்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு போலிங்காக தான் இவங்க எல்லாருமே நம்ம சூஸ் பண்ண வேணும். அதே மாதிரி இவங்க ஃபஸ்ட்டு போலிங்காக தான் இவங்க எல்லாருமே நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் வரும். இப்போ போலிங் பார்ப்போம். இந்த போலிங் பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஜான்சன் 1 விக்கெட்டு, மார்க்கரம் 1 விக்கெட், 4 ஓவர் போடுறாருங்க மார்க்கரம். இது வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. மார்க்கரம் விக்கெட் எடுத்தே வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ ஆல்ரவுண்டர், டபுள் ஆப்ஷன்ஸில் உள்ள பிளேயர் இவர் வந்து மஸ்ட் பிக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஷம்ஷி வந்து 4 ஓவர் 27 ரன் 3 விக்கெட். ஸோ இவரும் நல்ல ஸ்பின்னு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி ஃபாஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக இந்த 2 பிளேயர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1, 2, 3, 4 பிளேயர்ஸ் இருப்பாங்க. இந்த ஜான்சன் மகாராஜ்லேருந்து நம்ம ஒரு பிளேயர் வந்து பிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நவீனுல்லா, ரஷீத் கான் வந்து மஸ்டாக இருப்பாங்க. அதே மாதிரி குலாபுதீன் நயப் இவரும் ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். ஃபரூக்கி, முகமது நபி, நூர் அகமதுலேருந்து ஒரு பிளேயர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபரூக்கியே நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபரூக்கி பிக் பண்ணிக்கலாம். நூர் அகமது ஃபஸ்ட்டு போலிங்காக தான் பிக் பண்ணலாம், செகண்ட் போலிங்காக தான் ட்ரா பண்ணலாம். இதுதான் ஆப்கானிஸ்தானுடைய மெயின் திங்ஸ். இப்போது நடுவில் பேட்டருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஷான் ரூதர்ஃபோர்ட். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 68 ரன் அடிச்சிருப்பார். ஸோ ஷான் ரூதர்ஃபோர்ட். ஸோ இதுதாங்க வந்து இங்கே மெயின் திங்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம எல்லாருமே விக்கெட் எடுத்திருப்பாங்க. சாட்னர், நீஷம், நாக்கி ஃபர்கூசன், சவுதி, போல்ட். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு போலிங்கில் 4லேருந்து 5 போலர்ஸ் வந்து ஆல்ரவுண்டரோட சேர்த்து நம்ம 5 போலர்ஸ் வந்து பிக் பண்ணணும். அதே மாதிரி இங்கே மிடில் ஆர்டர்ஸ் வந்து 1 or 2 பேட்ஸ்மேன்ஸ் வந்து நம்ம இங்கே பிக் பண்ணணும். டோட்டலாக ஒரு 7 பிளேயர் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நிறையா வாங்கி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஆர்டர்ஸ் ஒரு 40 ரன் அடிச்சிருப்பாரு. ஸோ செகண்ட் பேட்டிங் நல்லா ஃபேவராக இருக்கும். ஓப்பனிங்கில் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மிடில் ஆர்டரில் சாண்ட்னர், போலரில் வரும்போதே ஒரு ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆயிடுறாரு. ஸோ செகண்ட் போலிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 விக்கெட், இங்கே வந்து 4 விக்கெட், இங்கே வந்து 3 விக்கெட், இங்கே வந்து 1 விக்கெட். ஸோ இந்த 2 பிளேயர்ஸ் வந்து வராங்க. செகண்ட் போலிங்கில் 2 பிளேயர்ஸ் வந்து உள்ளே வராங்க.
அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 95 ரன்னுக்கு 10. ஸோ மிடில் ஆர்டர் அதே மாதிரி ஒரு நல்ல 27 ரன்ஸ் இவர் அடிச்சிருக்காரு. ஏன் நீங்கள் வந்து 13 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ விக்கெட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் விழுந்திருக்கு. இதே வந்து ஃபருக்கி பாருங்க 3 விக்கெட் இதே கிரவுண்டில். நவீன் உல்லாக் 2 விக்கெட் மஸ்ட்டு. நூர் அகமது 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. நவீன் உல்லாக் ரன் அவுட், இது வந்து ஒரு ரன் அவுட்டு, இங்கே ஒரு ரன் அவுட்டு, இங்கே வந்து ஒரு ரன் அவுட்டு, இங்கே வந்து ஒரு ரன் அவுட், மொத்தம் 4 ரன் அவுட்டு. இந்த 4 ரன் அவுட்டில் ரஷீத் கான் 2 இடத்துல வராரு. ஸோ இப்படி தான் வந்து இங்கே நடந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஹ்மதுல்லா குர்பாஸ் 11 ரன்கள். இங்கே பிரெயின் லாரா ஸ்டேடியம் இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த குலாபுதீன் நயீப் 49 ரன்கள். அதேமாதிரி அஸ்மத்துல்லா ஒமரசை 13 அண்ட் முகமது நபி 16. ஸோ இப்படி தான் வந்து ஃபார்ம் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு விக்கெட் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ 1-1-1ன்னு செகண்ட் இன்னிங்ஸில் உங்களுக்கு விக்கெட்டுகள் கம்மியாக தான் விழுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 பேட்ஸ்மேனில் ஒரு 3 பேட்ஸ்மேன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 101 ரன்கள் 3 விக்கெட்டுக்கு வீழ்த்திருக்காங்க. ஸோ சேசிங்லேயும் இவங்க நல்லா தான் இருக்காங்க ஆப்கானிஸ்தான். இதை தான் நம்ம மைண்ட் செட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி டீம். ஸோ போலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபருக்கி ஃபர்ஸ்ட் போலிங்கில் 3 விக்கெட் அண்ட் நவீன் உல்லாக் 2 விக்கெட். இந்த 2 பிளேயர் வந்து டிஃபால்ட் பிக்காக நம்ம சூஸ் பண்ணணும். ரஷீத் கான் வந்து 4 ஓவர் 25 ரன் 4 ரன் அவுட் ஆனதுனால விக்கெட்டுகள் இவருக்கு விழலை. ஸோ அது பதில் நூர் அகமது 1 விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே ஃபருக்கி, நவீன் உல்லாக், ரஷீத் கான், நூர் அகமது இந்த 4 பேர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த குலாபுதீன் நபி வந்து சம்டைம்ஸ் நிறைய விக்கெட்டுகள் எடுக்கிறாரு, அதையும் மைண்ட் செட் பண்ணிக்கணும். ஸோ குலாபுதீன் நயீப், கரீம் ஜானட் இந்த மேட்ச்சில் பார்க்கறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ உகாண்டா வந்து 40 ரன்னுக்கு ஆல் அவுட்டு. ஸோ எல்லாருமே இங்கே விக்கெட் எடுத்திருப்பாங்க. 2, 3, 2, 2, 1. ஸோ 5 பவுலர் போட்டிருப்பாங்க, 5 பவுலர்ஸுமே எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம ஃபேண்டசி டீம்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு போலிங்கில் 4 to 5 பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ண வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ஸ் யாருமே இங்கே சரியாக விளையாடல. யாருமே 20 ரன்ஸ்க்கு மேலே வரல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போல்டு 2 விக்கெட்டு, இங்கே 2, 3, 2, 1. ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் தான் நம்ம வந்து டீம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போலிங் வந்து கிரியேட் பண்ணணும். இப்படி கிரியேட் பண்ணும்பொழுது நமக்கு நல்லா ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இங்கே பாருங்கள் 35 ரன் 79 for 3. விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பவுலர்ஸ் வந்து உள்ளே வராங்க. இது டிஃபால்ட்டாக நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு 2 பிளேயர் 3 பிளேயர் வந்து அடித்து மேட்சை முடிச்சிடுறாங்க. அதுவும் இந்த 79 ரன் 3 விக்கெட். இப்பொழுது நம்ம மை டீம் 11 பார்ப்போம். இந்த மை டீம் 11 பாருங்கள் 45 ரூபா என்ட்ரி. ஸ்பாட்டு பாருங்கள், இந்த ஸ்பாட்ஸ் தான் ரொம்ப கம்மி. டிஸ்கவுண்ட் அவைலபிள் ஆன் 2வது என்ட்ரி, 7வது என்ட்ரி, 15வது என்ட்ரி, 19வது என்ட்ரி. மல்டிபிள் டீம்ஸ் போடுறவங்க இதை போடலாம். ஸோ 3 lakhs நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 lakhs வின் பண்ணால் கூட அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரீம் லெவலில் அமௌண்ட்டை ரொட்டேட் பண்ணி நம்ம மேட்சஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். இங்கே வந்து ₹1 கான்டெஸ்ட் 13,333 ஸ்பாட்டு. ஸோ 5,000 2 வின்னர்ஸ் வருவாங்க. இங்கே வந்து 19 ரூபா என்ட்ரி. ஸோ 1,11,000 ஸ்பாட் 1.5 lakhs. ஸோ ஒரு 10 டீம் போட்டிங்கன்னா 190 rupees வரும். அதே மாதிரி ஒரு 5 டீம் போடுறீங்க அப்படின்னா அதுவும் வரும். இதில் வந்து இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் என்ட்ரி வந்து கிடைக்கும். 19 ரூபா என்ட்ரி வந்து 14 rupeesக்கு கிடைக்கும். ஸோ இதையும் மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். இதில் ஜாயின் பண்ணலாம். இப்போ தாங்க மெயின் பிக்சருக்குள்ளே இப்போ தான் வரும். இது என்ன மெயின் பிக்சர் அப்படின்னா இங்கே நம்ம தெளிவாக பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஸ்லாட் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள். ரஹ்மதுல்லா குர்பாஸ், குவிண்டன் டேகாக், ஹென்ரிக் கிளாசன். ஃபஸ்ட்டு இந்த முகமது இஷாக். ஸோ குர்பாஸ் இல்லைனா இவர் வந்து கீப்பராக உள்ளே வருவார், முகமது இஷாக்குங்கிறவர். சரி, இந்த 3 பிளேயரில் ஹென்ரிக் கிளாசன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 58 பாயிண்ட்ஸ், 11 பாயிண்ட், 60 பாயிண்ட், 18 பாயிண்ட், 35 பாயிண்ட். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனாக இவர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 39, 27, 113, 91, 27. ஸோ இவர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான பிளேயராக இருக்கார். அதே மாதிரி ரஹ்மதுல்லா குர்பாஸ் 115, 48, 22, 52, 90. இவரும் எலிஜிபிளான பிளேயராக இருக்கார். ஸோ இந்த 2 பிளேயருமே வந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இந்த 2 பிளேயர் வந்து மஸ்ட் பிக்காக நம்ம வச்சுக்கலாம். பேட்டிங் கேட்டகரி பார்ப்போம். 63 இப்ராஹிம் சதுரான், 51, 11, 28, 65. 5ல் 4 மேட்ச் வந்து ட்ரீம் லெவலில் நம்ம ஃபேண்டசி டீம்ஸில் உள்ளே வந்திருப்பார். எலிசா ஹென்ரிக்ஸ் 23, 2, 54, 15, 30. ஸோ பர்சன்டேஜ் வைஸாகவும் ரொம்ப கம்மியாக இருக்கார். ஆனால் ஒரே ஒரு மேட்சை தவிர மீதி எந்த மேட்சும் சரியாக விளையாடல. ஒரு இதில் 30 எடுத்திருப்பார், ஒரு இதில் 23 எடுத்திருப்பார். இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனாக ரிஸ்கி டீமில் தான் இவர் ட்ரை பண்ண முடியும்.
ட்ரிஸ்டன் ஸ்டப்னு பார்த்தீங்கன்னா 40, 37, 42, 23, 51. ஸோ ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு. இவர் வந்து ஃபேண்டசி பாயிண்ட்ஸில் உள்ளே வருவார். அதே மாதிரி ஒரு 5 மேட்ச்சில் ஒரு 3 மேட்ச் மில்லர் அடிச்சிருக்காரு. 86, 42, 59, 1 8, 1 3. ஸோ இந்த மேட்ச் 3 லாஸ்ட்டாக ஒரு 3ன்னு இருக்கிறதுனால இவரை வந்து இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கி டீமில் இவரை நம்ம ட்ரை பண்ணுவோம். யார் யாரெல்லாம் ரிஸ்கிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். குலாபுதீன் நைப் இவருடைய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 63, 67, 30, 38, 128. இவரும் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கார். கன்சிஸ்டன்ஸாக பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் சத்ரான், ட்ரிஸ்டன் ஸ்டப், குலாபுதீன் நைப். இங்கே பார்த்தீங்கன்னா ரஹ்மத்துல்லா குர்பாஸ், குவிண்டன் டிகாக். மொத்தம் 5 பேர் வந்திருக்காங்க. கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ். இதில் இவர் வந்து வைஸ் கேப்டன் மேபி எலிஜிபிள் ஆகிற ஒரு பிளேயராக குலாபுதீன் நைப் வந்து இருப்பார். இவர் வந்து நேம் கரோட்டை. இவர் வந்து ரிஸ்கி டீமில் தான் இவரை நம்ம போகணும். ரிஸ்கியெல்லாம் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா 18, 3, 34, 19, 55. ஸோ 2 மேட்ச் தான் ஃபேண்டசி பாயிண்ட்ஸில் வந்திருப்பார். மீதி 3 மேட்ச் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்குள்ளே வரல. இவரும் ரிஸ்கி. அஸ்மத்துல்லா உமர் சாய் 32, 64, 36, 12, 29. ஸோ 5 மேட்ச்சில் ஒரு 3 மேட்ச் வந்து ஃபேண்டசி டீம்ஸ் வந்திருப்பார். ஒரு ஆவரேஜான ஒரு பிளேயராக இருப்பார். அதே மாதிரி மார்க்கோ ஜான்சன் பார்த்தீங்கன்னா 12, 78, 11, 15, 63. இவர் ரிஸ்கி பிளேயர். ஸோ 2 மேட்ச் தான் வந்து இவர் உள்ள ஃபேண்டசி டீம்ஸ்குள்ளே வந்திருப்பார். கேப்டன் வைஸ் கேப்டன் இவர் இன்னும் எலிஜிபிள் ஆகலை. மார்க்கரம் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்தே உள்ளே வந்துடுறாரு. 45 பாயிண்ட், 47 பாயிண்ட், 60 பாயிண்ட், 57 பாயிண்ட். ஒரே மேட்ச் வரல. இவரும் கன்சிஸ்டன்ஸாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. கரீம் ஜானட் 11, 4, 18, 10, 25. இவரும் ரிஸ்கி பிளேயர். இது வரைக்கும் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இங்கே ஒரு 3, கீப்பரில் ஒரு 2, 5, இங்கே ஒரு 2, 7. இப்போ போலிங்கில் பார்ப்போம். ஸோ போலிங்கில் பார்த்தீங்கன்னா நூர் அகமது நம்ம பேசணும். 44, 6, 15, 8, 18. இவர் இது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததில்லை. நவீனுல்லா பாருங்க 68, 28, 31, 128, 88. ஸோ கேப்டனுக்கு எலிஜிபிளான ஒரு பிளேயராக இவர் இருக்காரு. அதே மாதிரி ஃபருக்கியும் நல்ல பிளேயர். 117, 91, 86, 32. ஒரே மேட்ச் பர்ஃபார்மன்ஸில் இவரும் நல்ல பிளேயராக இருக்காரு. ரஷீத் கான் ஸ்டார்டிங்கில் சரியாக பண்ணல. பட் அதுக்கப்புறம் 26, 24, 101, 153, 31 நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயராக இருக்காரு. டி ஷம்ஷி 129, 26, 81. ஸோ நல்ல பிளேயர். கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்ட்ரிக் நாஞ்சியா வந்து 56, 32, 30, 35, 12. ஸோ ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காரு. ஒரே மேட்ச் தான் 56. இதிலலாம் ட்ரீம் டீமில் இந்த 32, 30, 35 மேபி வந்திருக்கலாம். ஸோ ரிஸ்கி பிளேயராக தான் இவர் உள்ளே தெரிகிறாரு. ஸோ ரபாடா பார்த்தீங்கன்னா 61, 2, 85, 52, 51. இவர் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கேஷவ் மகராஜ் 4, 85, 29, 66, 31. ஸோ ஒரு மிஸ்ட்ரி பிளேயராக இருப்பார். இப்போ டோட்டலாக இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6. இதுதான் டீம்ஸ். நவீனுல்லா, ஃபரூக்கி, ரஷீத் கான், டி ஷம்ஷி, கேசிகோ ரபாடா, கேசவ் மகராஜ் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாகவே வச்சுக்கலாம். அப்புறம் ஓமர் சாய், ஏடன் மார்க்கரம், இப்ராஹிம் சத்ரான், ட்ரிஸ்டன் ஸ்டப், குலாபுதீன் நைப், குவிண்டன் டிகாக், ரஹ்மத்துல்லா குர்பாஸ். இதுதாங்க பேஸ் டீம். இந்த பேஸ் டீமில் ஒரு ரிஸ்கியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ரிஸ்கியாக வரும்பொழுது குவிண்டன் டிகாக் ஒரு டீமை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ரிஸ்கி பிளேயர் ஒரு அந்த 50% நம்ம கிராஸ் மார்க் போட்டிருக்கோம். அதுலேருந்து ஒரு பிளேயரை பிக் பண்ணலாம். ஸோ என்ட்ரி கிளாஸ்னா கூட நீங்கள் பிக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ட்ரிஸ்டன் ஸ்டெப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், வேற ஒரு பிளேயரை பிக் பண்ணலாம். இந்த ஜீனயப் இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயராக அஸ்மத்துல்லா உமர் சாய் இவரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நபியை ட்ரை பண்ணலாம். இல்லை மார்க்கோ ஜான்சனை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி நீங்கள் டீம்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். நம்மளுடைய டெமோ டீம் வந்து நாளைக்கு ஈவினிங்கே வந்து ஒரு 10 டெமோ டீம்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுக்குறோம். அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெமோ டீம். ஸோ எல்லாமே வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி போட்டாலும் நமக்கு லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கணும். நம்ம டீம் வந்து நம்ம எடுக்கிற பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பிளேயராக இருக்கணும். ஸோ எனிதிங் வில் ஹேப்பன் இன் எனி கிரிக்கெட். ஸோ ஃபேண்டசி கேம்ஸ் அப்படின்னு வந்தாவே என்ன வேணாலும் நடக்கலாம். பட் எல்லாமே ரிவ்யூ படி நம்ம இந்த டிக் மார்க் பேஸ் பண்ணி நம்ம ஒரு 4 டீம் போடலாம். இதுலேருந்து இப்போது ரபாடாவை ரிமூவ் பண்ணலாம், ரஷீத் கானை ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ரிஸ்கியாக இருக்கிற பிளேயர் ஒரு 85% இருக்கிற பிளேயர்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 85ல் வந்து ரஷீத் கான் மட்டும் இருக்கார் இந்த மை டீம் 11 பொறுத்த வரைக்கும். இதே தான் ட்ரீம் 11க்கும் அப்ளிகபிள். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் 72ல் இருப்பார். அதே மாதிரி இந்த இடத்துல வேறு யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏடன் மார்க்கரம் 70ல் இருப்பார். அதே மாதிரி இங்கே 69, 65. அதே மாதிரி இங்கே 85, 84.
ஸோ இந்த பர்சன்டேஜ் கேட்டகரியிலேருந்து நம்ம ஒரு பிளேயர் இல்லைனா 2 பிளேயர் ரிமூவ் பண்ணி ரிஸ்கியாக வந்து நம்ம டீம்ஸ் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது மல்டிபிள் டீம் போடுறோம், ஒரே டீம் தான் போடுறாங்க, 2 டீம் தான் போடுறாங்கன்னும் போது நம்ம இந்த பேஸ் டீமை வச்சு அழகாக நம்ம பிளான் பண்ணி டாஸ் வரும்பொழுது நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தது நம்ம இந்தியா vs இங்கிலாந்து மேட்சுக்கான ப்ரிவ்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.